Good evening, praise Lord. Welcome to this video. நான் ஒரு சர்ச் எல்டராக நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு சர்ச்சை குறித்த பாரங்கள் நிறைய இருக்குது. அதில் நான் 3 பாயிண்டர்ஸ் இதில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று நாங்கள் சிறு வயதில் நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் பாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக படித்தவங்களா இருக்க மாட்டாங்க. அனாயிண்டிங் அதெல்லாம் இருக்கும், ஆனால் வரங்கள் கூட இருக்கும், ஆனால் படித்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஏதோ அறியாமைகள் அவங்களுக்கு உள்ள இருக்கிறதா நான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா இப்போ உள்ள பாஸ்டர்ஸ்லாம் பார்த்தா நல்லா எஜுகேட்டடாக இருக்காங்க, பிஜி பிஹெச்டி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நானும் நல்ல எஜுகேட்டடாக இருக்கிறதுனால ஒரு மைண்ட் செட் இவங்களோட நான் நல்லா பழகவோ பேசுகிறதுக்கோ முடியாது. இன்டர்நெட்டு எலக்ட்ரானிக்ஸுன்ட்டு இந்த காலங்களில் அவங்களும் அப்டேட்டடாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த மாதிரி பாஸ்டர்ஸ் கிட்ட வளர்ந்ததுனால நான் புதிய சர்ச்சுக்கு கத்தரனை கொண்டு போகும்போது இவங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக நான் நினச்சது உண்டு. ஸோ அதையும் அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரா, பாஸ்டருக்கு என்ன தெரியும், நம்ம எல்டர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் என்ன தெரியும், ஸ்கூட்டர் ஓட்ட தான் தெரியும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி கூட நம்ம நினைக்கிறத அவங்க அப்படியே சொல்லிடுவாங்க. ஸோ அது உண்மைதான், நானே அப்படி நினச்சிருக்கேன். ஸோ இது 2வது பாயிண்ட். ஆமாம், மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய விசுவாசிகள் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு யாரோ நம்மளை திட்டுறாங்க இல்லை நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரெஃப்யூட் பண்ணுறது இல்லை ரிட்டார்ட் பண்ணுறது அதுமாரி செய்யவே மாட்டாங்க. என்னுடைய தாயாராக தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அவங்க கண்ணீரும் கம்பளையுமாக தான் இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போகணும், அங்கே போய் கேட்டுட்டு வரணும், சிஸ்டர் ராதா கிட்ட போய் கேட்டுட்டு வரணும், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தோணுமே தவிர அவங்களா ஒரு இதை அவங்க சால்வ் பண்ணவே மாட்டாங்க. அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். அல்லது நாளெல்லாம் அழுது வடியணும் அப்படின்றதான் நிறைய விசுவாசிகள் அப்படிதான் இருக்காங்க. ஒரு வெற்றியின் ஜீவியம் செய்கிறவங்கள பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. எனக்கு 21 இயர்ஸ்லேருந்து சாத்தான் என்னோட பயங்கரமாக போராடுறான். அதாவது மேரேஜ் ஃபெயிலியர்னா பயங்கரமான முள்ளான நிலைமைகள் அதுமாரி நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. டிவோர்ஸ் அந்த மாதிரி கொண்டு சாத்தான் நிறுத்தினான். அது மாதிரி சபையிலேருந்து எந்த ஹெல்ப்பும் எனக்கு கிடைக்கல, வீட்டார்கிட்டேருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. அதோட டாக்டர்கிட்ட தான் நீ போகணும் அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப வருஷம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்குன்ட்டு அனுப்பப்பட்டேன். ஆனால் நான் அந்த டாக்டருக்காக போய் ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தாரு. அந்த டாக்டர்ஸ் நான் ஜெபிக்கக்கூடிய டாக்டர்ஸையும் கர்த்தர் சந்தித்து அவங்கள ரட்சித்தார். ஸோ இதெல்லாம் கர்த்தர் எனக்கு தொடர்ந்து எனக்கு பாதுகாவலராக இருந்து எனக்குன்னு ஸ்பெஷலாக 2 தூதர்களை போட்டு ஆறுதலின் தேவனை எனக்கு இருந்ததுனால நான் ஈஸியாக நான் இவ்வளோ கஷ்டங்களையும் நான் தாண்டி ஒரு பாஸ்டர் சபையில் தீர்க்க தரிசனமே சொன்னார். பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை கண்மலை வெடிப்பில் தங்கும் புறாவாக வச்சிருக்காரு அப்படின்ட்டு அவர் சொன்னார். அந்த மாதிரி கண்மலை வெடிப்பில் என்னை கர்த்தர் காப்பாற்றி வச்சிருக்காரு. என்னுடைய ஆகாரங்கள் எல்லாமே கர்த்தர் தான் திட்டம் பண்ணுறாரு. தினசரி என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி எல்லாத்தையும் கர்த்தர் தான் திட்டம் பண்ண. நான் ஏந்துக்கிறதும் இல்லை போகிறதும் வரதும்
எல்லாமே கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நான் செய்கிறேன். ஸோ இந்த ஃபெயிலியருக்கு என்ன காரணம், நிறைய பேர் துக்கப்பட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நாலேஜ் இல்லாதது தான், அல்லது நாலேஜில் வளராத இருக்கிறதுக்கு தான் காரணம்னு நான் சொல்வேன். உதாரணத்துக்கு பாருங்கள், காலையில் சர்ச்சுக்கு போகணும்னு நான் நினச்சேன். இன்றைக்கி 1ஆம் தேதி சன்ரைஸ் டிவோஷன், டிரைவர் வரவே இல்லை. ஸோ இதே சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா மாதிரி அவங்களும் விசுவாசி தான், அவங்கள விட்டுங்க அப்படின்னு அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு அந்த டிரைவரை பிடிச்சி சத்தம் போட்டுருவாங்க. ஸோ நேச்சுரலி வி ஃபால் ஃப்ரம் த கிரேஸ் ஆஃப் காட். அது கர்த்தருடைய கிருபையின் கரம் முற்றிலுமாக நம்ம தலையின் மேலே அமர்ந்து இருந்தால் தான் நமக்கு வெற்றி வாழ்க்கை கிடைக்கும். ஸோ நம்ம பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். கிருபையின் காரம் நம்ம தலைமையில் இருந்தால் கர்த்தர் நமக்கு சரியான நாலேஜே தருவார். நம்முடைய ரியாக்ஷன் கர்த்தருக்குள்ளே இருக்கும். இல்லை நம்ம வெகுண்டு சத்தம் போட்டு நம்ம பேசினோம்னா கண்டிப்பாக கிருபையின் காரம் நம்மளை விட்டு விலகிடும். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன், அனாவசியமாக ஒரு வார்த்தை பேசினா, இல்லை கல்லூரியில் ஏதோ ஒரு ஆசிரியரை நம்ம கிண்டல் பண்ணுறது, எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு நான் செய்யும்போது கர்த்தருடைய கரம் என்னை விட்டு விலகிறத நான் பார்த்துப்பேன். கர்த்தருடைய தூதன் நம்முடைய துரோகங்கள் அல்லது நம்முடைய மோசமான சிந்தனைகள், மோசமான வார்த்தைகள், இந்த மாதிரியான தகாத காரியங்களை அவங்க பொறுக்க மாட்டாங்க. அந்த கரம் நம்மளை விட்டு விலகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து, ஃபுல் ஞானம் நமக்கு இல்லாமல் போயிடுது. இதை தான் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. ஸோ நம்ம விழுந்த நிலைமையில கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டோம்னா அவருக்குள்ள நம்ம வளர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது செடியும் கொடியும் இணைந்து இருந்தால் தான் கொடி வளரும் அல்லது கனி கொடுக்கும். அப்படி இல்லை, கொடி தனியாக போயிட்டா கணக்கு தான் அது. இதை தான் நான் ஷேர் பண்ணேன்.